வணக்கம். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து கேட்பு கூட்டம் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரும் புதுவை மேலிட பொறுப்பாளருமான கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுவை சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவரை நியமிப்பது குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்து கேட்பு கூட்டம் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளரும் புதுவை மேலிட பொறுப்பாளருமான கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் தனித்தனியாக அழைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். பின்னர் கூறுகையில், இந்த கூட்டம் குறித்த தகவலை ஆய்வு செய்து கட்சி தலைமையிடம் அறிக்கையாக அளிக்க உள்ளேன். மேலும் புதுவை தேர்தல் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளேன் என்றும், எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்குரிய அந்தஸ்து காங்கிரஸ் கட்சிக்குத்தான் உண்டு. புதுவையில் எப்போதும் காங்கிரஸ் பலமாகத்தான் உள்ளது. சில நேரங்களில் பலகீனமாக இருந்தது. இது அரசியலில் சகஜம். எனவே பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து காங்கிரஸ் மக்களுக்காக பணியாற்றும் என்றும், எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கும் முழு அதிகாரத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு வழங்கப்பட்டுள்ளது. விரைவில் எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பதை அவர் அறிவிப்பார் என்று கூறிய அவர், மேலும் எதிர்க்கட்சி தலைவரை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதா என்பதை இங்கே சொல்ல முடியாது என்று பேசினார். கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன், பெத்தபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் 11 நகரங்களில் இன்று நடைபெற்றது. இதில் 37,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினார்கள். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் உள்ள 11 நகரங்களில், அதாவது தமிழ்நாடு, புதுவை, டெல்லி, திருவனந்தபுரம், விஜயவாடா உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்றது. 98 இடங்களுக்கு 37,800க்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு எழுதினார்கள். இந்நிலையில் புதுவைக்கு ஒதுக்கப்பட்ட 37 இடங்களுக்கு இன்று புதுவையில் உள்ள பல்வேறு மையங்களில் தேர்வு நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தேர்வு எழுதினார்கள். காலை 10 மணிக்கு துவங்கிய நுழைவுத் தேர்வு மதியம் 12:30 மணிக்கு முடிவடைந்தது. தேர்வு மையங்களில் மாணவ மாணவர்களின் பெற்றோர்கள் தேர்வு முடியும் வரை காத்திருந்து தங்கள் பிள்ளைகளை அழைத்துச் சென்றனர். சமச்சீர் கல்வி திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்று புதுவை வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறினார். புதுவைக்கு பல்வேறு விழாக்களில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்தார். பின்னர் பழைய நவீனா திரையரங்கம் சாலையில் உள்ள தலைமையகத்தில் செய்தியாளர்களை அவர் சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நடைபெற்று முடிந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிக்கும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பினை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த அவர், வரும் காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வீரியமாக செயல்பட்டு மக்கள் பணியாற்றி அவர்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறுவோம். குடிப்பழக்கத்தினால் புதிய தலைமுறையினர், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் சீர்கெட்டு போகின்றனர். எனவே அரசு மதுக்கடையை தமிழகம் மற்றும் புதுவையில் மூட வேண்டும். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாகவும் இனப்படுகொலைக்கு காரணமானவராகவும் ஐநா சபை அறிவித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன், அரசியல் குழு செயலாளர் தலையாரி, இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பொதினி வளவன், மாநில செயலாளர்கள் அமுதவன், தேவபொழிலன், அரிமா தமிழன், செல்வநந்தன், இளவன், கபிலன், துணை செயலாளர் அகன், தமிழ் வள்ளல் உள்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவ சமூகம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. எனவே தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும். அதேவேளையில் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக் கொள்கிறது. எத்தகைய கட்டுப்பாடும் இல்லாமல், வரையறையும் இல்லாமல், நன்கொடை என்னும் பெயரிலும் கட்டணம் என்னும் பெயரிலும் கடுமையாக வசூலிக்கப்படுகிறது. ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த மாணவர்கள் பொறியியல், மருத்துவம், சட்டம் போன்ற தொழிற்கல்வியை பெற முடியாத நிலை இனி வருங்காலங்களில் அதிகரிக்குமோ என்ற அச்சம் மேலிடுகிறது. எனவே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கான கட்டண முறையை சட்டப்பூர்வமாக முறைப்படுத்த வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும். தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் சமச்சீர் கல்வி திட்டம். அது திமுக ஆட்சி காலத்திலே அறிவிக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அதை கைவிடும் முயற்சியில் அல்லது முனைப்பில் அதிமுக அரசு இருப்பதாக தெரிகிறது.
இது ஒரு நவீன மனுதர்ம அணுகுமுறை என்றே நாங்கள் கருதுகிறோம். எனவே சமச்சீர் கல்வியை கைவிடாமல் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழக அரசை விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறது. புதுவை மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களை வெட்டி அகற்ற வேண்டும் என்று குடியிருப்பு நலச்சங்கம் சார்பில் வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவை மூலக்குளம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எங்கள் பகுதி நுழைவு வாயில் அருகே உள்ள பூங்காவில் 15க்கும் மேற்பட்ட உயரமான இலவம் பஞ்சு மரங்கள் உள்ளன. இவை ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வெடித்து சிதறி எங்கள் நகரில் வாழும் மக்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகளை உண்டாக்குகின்றன. இதனால் இலவம் பஞ்சு வெடித்து சிதறி காற்றில் அடர்த்தியாக பரவுகின்றன. இதனால் மக்களால் சுவாசிக்க முடியவில்லை. குறிப்பாக ஆஸ்துமா போன்ற நோயுள்ளவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். மேலும் பயணிக்கின்றவர் பஞ்சு பறப்பதால் கண்ணை மூடும் போது விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றும், இதுகுறித்து வனத்துறைக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. எனவே இந்த மரங்களை அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுவை அரும்பார்த்தபுரம் பிரதான சாலையில் மாரியம்மன் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் காலை 10 மணி வரை தெருவிளக்கு அணைக்கப்படாமல் எரிகிறது. மின்சாரம் வீணாகுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். புதுவை தெருவில் உள்ள மின் விளக்குகள் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை எரிவது வழக்கம். ஆனால் அரும்பார்த்தபுரம் பிரதான சாலையில் மாரியம்மன் கோயில் பேருந்து நிறுத்தம் அருகில் பல நாட்களாக காலை 10 மணிக்கு மேலும் மின் விளக்குகள் அணைக்கப்படாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. இதனால் பகல் நேரத்திலும் தேவையின்றி விளக்கு எரிந்து மின்சாரம் வீணாகிறது. மின் தட்டுப்பாடு நிலவுகிறது என்று மின் தடைகளை செய்து வரும் மின்துறையும், மின் சிக்கனம் தேவை இக்கணம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தும் அரசும் இவ்வாறு யாருக்கும் பயன்படாமல் பகலில் வெளிச்சம் இருக்கும் நேரத்தில் மின் விளக்கு எரிவதை தடுக்க ஆவண செய்ய வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றனர். புதுவையில் கல்வி வேலையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் இணைந்து நடத்திய திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை அண்ணா சாலை வைசியால் வீதி சந்திப்பில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் இணைந்து கல்வி வேலையை பாதுகாக்க வலியுறுத்தி நடத்திய திறந்தவெளி கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு தேசிய தலைவர் சந்துரு தலைமை தாங்கிட துணைத் தலைவர் ரஞ்சித் வரவேற்று பேசினார். முன்னதாக பிரதேச துணைத் தலைவர் சரவணன், பிரதேச தலைவர் ஹரிஹரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் பொதுவான கல்வி என்ற தலைப்பில் பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, இன்றைய இந்தியாவில் உயர்கல்வி என்ற பொருளில் மாநில துணைத் தலைவர் ஸ்டாலின், புதுச்சேரியில் கனவாகும் வேலை என்ற தலைப்பில் பிரதேச செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பலர் உரையாற்றினர். கருத்தரங்கு கூட்டத்தில் தனியார் பள்ளி கட்டணத்தை கட்டுப்படுத்த வரைமுறை சட்டம் இயற்ற வேண்டும், 4 ஆண்டுகளுக்கு முன் அறிவித்த வேலையில்லா கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிறைவாக செயற்குழு வினோத் நன்றி கூறினார். புதுவை சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ களவுகண்ட முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு புருஷோத்தமன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ களவுகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கணபூஜை, கோபூஜை, யாகசால பூஜை நடைபெற்றது. பின்னர் நாடி சந்தானம், யாத்ரா தானம், கடம் புறப்படுதல் போன்ற நிகழ்ச்சியும், இதனையடுத்து விமான மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. மூலவர் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. பின்பு சுவாமிகளுக்கு மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர், கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை காமாட்சி அம்மன் கோயில் வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் வீதியில் அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீ பாலகணபதி அருள் தரும் ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த 3ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், கஜ பூஜை, தீபாராதனை, ஸ்ரீ மகாலட்சுமி ஹோமம், கோபூஜை உள்ளிட்டவைகளுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி 2ஆம் கால ஸ்ரீதேவி யாகசாலை பூஜை, தேவி யாகசாலை ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை, சுபிஸ்தாபானம் நடைபெற்றது. பின்னர் 3ஆம் கால பூஜை, 4ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.